ஸோ நான் ரெகுலராக நிறைய ஃபுட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ல, இன்னைக்கு நான் போடுற வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். திருத்தணி கோயிலில் வந்து அங்கே தர பிரசாதம் இருக்குல்ல, மொத்தம் 6 வகை பிரசாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அது எப்படி இருந்ததுன்றதை சொல்ல போறீங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இல்லை அப்படின்னா நீங்கள் வரும்போது இதெல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் செக் திஸ் வீடியோ ஃபுல்லி அண்ட் லெட் மீ நோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருத்தணி கோயிலில் அங்கே இருக்கிற பிரசாதத்தை ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் நிறைய ஃபுட் தனித்தனியாக போயிட்டு எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயிலோடைய ஃபுட்டை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். திருத்தணியிலிருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட வந்திருக்கிறது பி நிறைச்செல்வன். ஹலோ. ஸோ இவனை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். அந்த வாலாஜல சப்பாத்தி ஷாப் வீடியோ, அந்த மாதிரி. சக்கரை பொங்கல் இருக்குது, புளியோதரை, அதிரசம், அதுக்கப்புறம் வடை, லட்டு, ஆறு சொல்லிட்டேன்னா இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்றதை இப்போ ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீங்க இதுக்கு முன்னாடி திருத்தணி வந்து எல்லாருமே சாமி பார்த்திருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க எந்தெந்த சீசன்ல வரீங்க, எந்தெந்த டைம்ல வரீங்கிறத பொறுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறும். இந்த ஃபுட்ஸை ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், நான் மிஸ் பண்ண ஒரு ஐட்டம் வந்து நெய்க்குழல் முறுக்கு. யூஸ்வலான முறுக்கு, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. சூப்பர் முறுக்குங்க. இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து சரியாக மனசில் நின்னதில்லை. எல்லா ஐட்டமுமே 15 ரூபா. இந்த முறுக்குமே 15 ரூபா, புளியோதரையும் 15 ரூபா, எல்லாமே 15 ரூபா தான். செம்ம ஆயிலி, ஆயில் தெரிஞ்சா பாருங்க, செம்ம ஆயிலி. நீ ஒன்னு ஓப்பன் பண்ண. இந்த மந்தார இலை, இது நிறைய பேருக்கு தெரியும். இந்த இலையோட வாசம் இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இம்ப்ரெஷனா இருக்கும். அதுவும் சூடாலாம் வாங்கினீங்க. ஆஹா, எனக்கு புளியோதரை வந்திருக்கு. இல்ல, அவனுக்கு சக்கரை பொங்கல் வந்திருக்கு. ஸோ நிறைய வந்து சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி சொல்ல போனா, நான் புளியோதரையை ட்ரை பண்ணி சொல்ல போறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட்? நான் ஆரம்பிக்கிறேன். ஆஹா, செம. அந்த பொடி பயங்கரமா இருக்கு. இது எல்லாமே அட்டகாசம். நான் 15 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டேஸ்ட்டும் சூப்பர். இங்கே பாருங்க, என்னங்க பிரியாணி. வாவ், கலர் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா, ஓவர் ஸ்வீட்டா? பிடிச்சிருக்குதா? சுமாரா இருக்குதா? நல்லா ஏலக்காய் முந்திரி. அவனுக்கு தனியாக புளியோதரை வாங்கிட்டேன். நாங்கள் 2 பேருமே இதுதான் மத்தியானம் லஞ்சு. அந்த முறுக்கு எடுத்து இது கூட போட்டீங்கன்னா டக்கரா இருக்கும் புளியோதரை கூட. ஓ மை காட், சக்கரை பொங்கல் செம சூடுங்க. சூடா இல்ல? ஆமா, வெல்லம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த நெய்யோட வாசம் செம்ம, அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இல்லாம மைல்டா
அது செமையா இருக்கு. இங்க பாருங்க, அந்த சக்கரை பொங்கல் அல்வா மாதிரி இருக்குங்க. தெரியுதா, முந்திரி இருக்கு. ஓஹோ, ஆனா கண்டிப்பா திகட்டும். இது நிறைய சாப்பிட முடியாது. புளியோதரை அப்படி இல்லை, திகட்டல. இது வந்து திகட்டும். இல்ல திகட்டுதா? அதேதான், ரொம்ப அதிகமா சாப்பிட முடியாது. அடி நாக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் அதிகமாயிருச்சு. ஆனா நிச்சயமா ஒரு நல்ல சக்கரை பொங்கலுங்க. நிறையும் புளியோதரையும் கவிதை மாதிரி இருக்குதுல்ல. டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குதா? இல்ல சும்மா பேருக்குன்னு சொல்றியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? எனக்கு சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு. ஆனா அதை விட எனக்கு புளியோதரை தான். உனக்கு? எனக்கும் புளியோதரை. முறுக்கு? புளியோதரை. புளியோதரை தான். ஆமா, எனக்கும் புளியோதரை தான். ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் வரீங்கன்னா 4 பேருக்கு சேர்த்து ஒரு சக்கரை பொங்கல் வாங்கிக்கோங்க. 4 பேருக்கு தனித்தனியா 2 புளியோதரை வாங்கினாலும் பத்தாது. கரெக்டா? 3. உண்மையா நல்லா இருக்கு புளியோதரை. ஓ மை காட், செம்ம தடிமனான அதிரசம். வீட்டுல எல்லாம் செய்வாங்க, திக்னஸ் கம்மியா இருக்கும், மெலிசா இருக்கும். அதிரசம் நான் ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன், ஸ்வீட்ங்கிறதுனால. பாக்க பட் சாப்பிட்டதான் இருக்கு. ஓ, உள்ள பாருங்க, உள்ள பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகி பல்ஜா இருக்கு. ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்து புளியோதரை காரமா சாப்பிட்டுட்டு இது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்ப்ரெசிவா ஃபீல் ஆகல, நல்லா இருக்கு. பாத்து இது என்னதுடா? நார்மலா இருக்குல்ல, ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகல. மிளகு வடை லட்டு. அடுத்ததா வந்து மிளகு வடைன்னு சொன்னாங்க. ஓட்ட வடைங்க, நம்ம ஊர் சைடு எல்லாம் செய்வாங்கல்ல அந்த ஓட்டோட. பெப்பர் கொஞ்சம் ரிச்சா இருக்கு. ஐ திங்க் உளுந்துல செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இது. ஓ, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது? உளுந்து தான். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அது மெல்ற சவுண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை சாப்பிடறதுக்கு பல்லு வழியா வந்துடும் போல. ஓ, செம்ம ஸ்ட்ராங்டா. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கல்ல கடிக்கிற மாதிரி இது. சைட்ல ஒதுக்கி கடிக்கிறான் அவன். டேஸ்ட் எப்படி இருக்குது? அதான் அந்த மிளகுடைய அந்த காரம், அது டேஸ்டா, உளுந்தோட டேஸ்ட் எல்லாமே சூப்பர். ஆனா என்ன, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பா, இதை சாப்பிட்டாங்கன்னா உங்க கடவாப்பல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஐட்டம் இந்த ஊருக்கு ஃபேமஸ் இல்லை, அது இன்னொரு ஊருக்கு ஃபேமஸ். லட்டு. ஆடம்பரம் இல்லாத சிம்பிளான ஒரு லட்டு. என்ன கொஞ்சம் ட்ரையா இருக்கு. அதுல அந்த ஆயில் இல்ல நெய், அது என்னவோ அது இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிரேக் பண்ணிட்டுமா? ஏலக்காய் இருக்கு. நீ ஆர்வி. லாஸ்ட் ஐட்டம். கீழே விழுந்துச்சு. இதுலயே ஷேரிங் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இல்ல. 6 ஐட்டமும் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு இதுல பிடிக்காத ஐட்டம் லட்டு மட்டும்தான். மற்ற எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு? ஸோ இந்த மாதிரி நான் வேற எந்த கோயில்ல போய் வீடியோ எடுத்து போடணும், இதுக்கப்புறம் கோயில்ல போய் வீடியோ எடுக்கணும்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு பேர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அடுத்து நான் வேற எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya. இறைச்செல்வன்.